நகையை காணுமா? என்ன சொல்ற நீ? இங்க வச்ச நகை எப்படி காணாம போகும்? ஏதாவது மறதியா எங்கேயாவது வச்சிருப்ப. பொறுமையா பாரு. இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்ச நகை எப்படி காணாம போகும்? ஒருவேளை பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாராவது நகை எடுத்திருப்பாங்களோ? அது எப்படி வருவாங்க? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள எப்படி ரூம்குள்ள வருவாங்க? இது வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க பண்ண வேலையா தான் இருக்கும். அம்மா, முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னது போலீஸ்னு சொல்றான்? அதெல்லாம் வேண்டாம் ராகவ். வீட்ல இருக்கிற நகைய காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு தான் அது அசிங்கம். அது மட்டும் இல்லாம தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து நகை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா பீரோ சாவி இருக்க இடம் எனக்கு மட்டும்தானே தெரியும். இசை, அம்மா ரூம்ல இருந்த நகை எப்படி காணாம போகும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்த ஸ்ரீஜாவோட பிளானா இருக்குமோன்னு தோணுது. இருக்கலாம் விஷால். ஆனா நாம எதுவும் சொல்ல வேண்டாம். வேடிக்கை மட்டும் பாப்போம். ஓகே. ஏண்டி, உங்க பீரோ சாவி எங்க இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும்? ஆமா, என் பீரோ சாவியை நான் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நகை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்க கூட வெளியில போயிட்டீங்களே. அப்போ இசை தானே அந்த நகைய இதே கபோர்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தா? அப்போ இசைக்கும் உங்க கபோர்டோட சாவி எங்க இருக்குன்னு தெரியும்ல? அப்படிதானா நீ? சிந்தாமணி, எதுக்கு அனாவசியமா இப்படி ஒரு பேச்சு? எந்த நேரத்துல எதை முடிச்சு போட்டு பேசுற? இதெல்லாம் தப்பு. அத்த, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பொதுவாக என் மனசுல தோணுனத சொன்ன. வர்ஷினிக்கு கல்யாணம் ஆகுறது இசைக்கு பிடிக்கல. அதனால அவ கூட இந்த நகை எடுத்து வச்சிருக்கலாம்னு தோணுது. சிந்தாமணி, போதும். நீ எதையாவது பேசி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அத தேவையில்லாம நீங்க இசையை ரொம்ப கார்னர் பண்றீங்க. ராகவ், இதெல்லாம் அவங்க பேசுறது இல்ல, யாரோ தூண்டி விட்டு பேசுற மாதிரி இல்ல. பேசுங்க பேசுங்க. எதுக்கு இப்போ ஆளாளுக்கு என்னைய திட்டிட்டு இருக்கீங்க? என் மனசுல தோணுனதை நான் சொன்னேன். அது பெரிய தப்பா? அது எப்படி? இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. இசை மேல மட்டும் சந்தேகப்படுற மாதிரி